வணக்கம் ஃபோக்ஸ் ஐம் சண்டா. இன்றைக்கி டே 3 ஆஃப் growth ஃபேஸ். காலையில் கரெக்டாக 6 மணிக்கெலாம் டானே ஏஞ்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நான் மார்னிங் இருக்கிற எல்லா ஒர்க்ஸ் நம்மளுக்கு வேறு என்ன இருக்குது, யோகா அண்டு புக் படிச்சுட்டு நம்மளோட டெய்லி ஷெடியூல்குள்ளே போயிட்டோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். சமையல் செஞ்சு முடித்தோடனே இன்றைக்கியும் காலேஜ் இருக்குது. ஸோ கிளம்பி கடகடன்னு காலேஜ் போயாச்சு. காலேஜ் போய்ட்டு ஒன்றும் புரியல தான், பட் கேட்டுட்டு ஆன்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ப்ளஸ் அது இதுன்னு படிக்கிறேன். பிகாஸ் நான் படிக்கிறது இன்ஜினியரிங். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ரொம்ப 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 டயர்டாக வீட்டுக்கு வந்தேன். பட் நம்மளுக்கு ஜிம்முன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால திருப்பியும் ப்ரீ ஒர்க் அவுட் ஷேக்லாம் குடிச்சிட்டு கடகடன்னு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே. ஸோ லேட் அண்ட் பைசப் போட்டு முடிச்சுட்டு திருப்பி கடன்னு வீட்டுக்கு வந்து நைட்டு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நண்பர்களே, உங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன் கன்சிஸ்டன்சி ஓவர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நான் எப்பயுமே ஏன் திருப்பி 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 உங்ககிட்ட கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்படி சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அது சின்னதாக இருந்தாலும் சரி, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக திருப்பி திருப்பி பண்ண அது உங்களுக்கு ப்ராக்டிஸாக மாறிடும். நீங்கள் தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணாலும் அது தவறாக தான் மாறும். பட் என்றைக்குமே நம்ம அப்படி போகாமல் ஒரு சரியான விஷயத்தை நம்ம வந்து திருப்பி 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 பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது வந்து நம்மள வேறு ஒரு பாதையில் கண்டிப்பாக கொண்டு போய் நல்ல ஒரு நிலைமையிலையோ இல்லை நல்ல ஒரு அதோட ஒரு பெரிய பெஸ்ட் பிளேஸில் விடும். ஸோ எப்பயுமே கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, 2-3 நாள்லேயே ரொம்ப கஷ்டமாகுதுன்னா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் 30 டேஸ் ஆர் ஃபர்ஸ்ட் 1 வீக் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க். கண்டிப்பாக அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய கெயின்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நைட்டும் நம்ம எப்பயும் போல் நம்மளோட சமையலை முடித்து சாப்பிட்டுட்டோம். ஸ்டில் இந்த ஃபவுண்டேஷன் ஃபேஸ். See you guys tomorrow. Bye bye.